சிம்பிளா, ஈஸியா 2 நிமிஷத்துல விட்டமின் சி சத்து மிக்க ஆரஞ்ச் ஷர்பத் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சப்ஜாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும், ஃபைபர் எல்லாம். இந்த ஆரஞ்சு வந்து நல்ல மணமா இருக்கும். இதுக்கு முதல்ல சப்ஜா சீட்ஸ வந்து நம்ம ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஊறி வரும். வெயிட் லாஸ்க்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். அது சோடா, ஷர்பத்துக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க சியா சீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆரஞ்சு. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். ஏன் அப்டின்னா, ஆரஞ்சு அப்படிங்கிறது நார்மலா அந்த ஃப்ராக்ரன்ஸ் வராது. இது வந்து ஒரு நல்ல மணத்த குடுக்கும் உங்களுக்கு. புளிப்பா இருக்கும். அதே சமயம் பழுத்ததுக்கப்புறம் நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இந்த ஆரஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரைஸ் கூட பண்ணலாம். நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நம்ம தோட்டத்துல இருந்த ஆரஞ்சுன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு லெமன் மாதிரியும் இருக்கும். ஸோ இதனோட விதைகள் இல்லாம நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு 4 ஆரஞ்சு தேவைப்படும். ஒரு கிளாஸ்ல சப்ஜா சீட்ஸ், அதுக்கப்புறம் சுகர் இல்லன்னா ஹனி, அதுக்கப்புறமா ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ், ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிடும். இது வந்து ஒரு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா ஒரு எனர்ஜிய குடுக்கும். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு.